அரசி விஷயத்தில் ஒரு நல்ல அப்பாவா பாண்டியன் நடந்துக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நியூஸ் மூலம் விஷயம் தெரிஞ்ச சதீஷ் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அரிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே நல்ல பொண்ணு, இப்போ தான் அவன் மேலே எந்த தப்பு இல்லை தெரிஞ்சிருச்சுல, பேசாமல் நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே உமையால் இருந்துக்கிட்டு, இங்கே பாருப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, சும்மாவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்குது, அரிசியை விட ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ சரி சொன்னா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு அரிசி தான் ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து ஒத்த கல்ல நிற்கிறாரு. இப்போவே வாங்க கிளம்பி போயிட்டு அவங்க வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமையால் வந்து கூப்பிட, இப்போல்லாம் போக வேணாம், காலையில் வந்து பார்க்கலாம் என்னன்னு, எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உமையால் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட மகனுக்காக வந்து பாண்டியன் வீட்டுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷும் அவங்க அம்மாவும் வந்து போகிறாங்க. இங்கே இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்தில் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து கூப்பிடலை. ஏன்னா உமையால் பண்ண விஷயங்கள் அப்படி எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. இவங்க எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துக்கிட்டு நம்ம அரசியை வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பெரியவங்க வந்து பேசட்டும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமையால் இருந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா விஷயமும் இப்போ தான் எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் எதுக்காக இங்கே வந்தோன்னா, இப்போ அரசி மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் மறுபடியுமே நீங்கள் சதீஷ்க்கு அரசியை கல்யாணம் பண்ணி தர விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதை கேட்டதுமே மொத்த குடும்பமும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுங்க. இதில் வந்து எங்கள் தப்பு எதுவும் இல்லை. அரசி உண்மையை மறைச்சது தான் தப்பு. இப்போ கூட வந்து சதீஷ் வந்து அரசி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறான். அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஆசைப்பட்றான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே எல்லாருமே யோசிக்கிறாங்க, இது அரசியோட வாழ்க்கை, இதுக்கப்புறம் அரசியோட வாழ்க்கையில் அரசி தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணுக்கிட்ட வந்து அவளோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு ரூம்குள்ளே அரசிக்கிட்ட போயிட்டு நம்ம பாண்டியன் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட விருப்பம் என்னம்மா, இது உன்னோட வாழ்க்கை, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் யாருமே வந்து உன் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கிற மாதிரி இல்லை, நீயே தான் எடுத்துக்கணும், நீயே உன் லைஃப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம அரசியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரும்மா, கட்டாயம்லாம் எதுவும் இல்லை, உன் மனசில் என்ன இருக்குதோ அப்படியே சொல்லிடு என்கிட்ட, அப்பா வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்பா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம்லாம் விருப்பம் இல்லை, நிறையா நடந்துருச்சு என் வாழ்க்கையில், மறக்கவே முடியாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, கொஞ்சம் எனக்கு இப்போதைக்கு மன நிம்மதி தேவை, கொஞ்ச நாள் போகட்டும். சரிம்மா அரசி, இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்ல வேணாம் சரியா, நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன், உனக்கு எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ, எத்தனை வருஷம் வேணாலும் டைம் எடுத்துக்கோ, உன்னை வந்து இந்த விஷயத்தில் இதுக்கப்புறம் அப்பா எக்காரணத்தை கொண்டும் வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி ரூமை விட்டு பாண்டியன் வெளியே வராரு. இங்கே உமையால் சதீஷ் வந்து ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அரசி எப்படியோ வந்து ஓகே சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இங்கே உமையால் இருந்துக்கிட்டே கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட, அரசி சம்மதம் சொல்லிட்டாளா, அப்போது நம்ம அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்போதைக்கு அரசிக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, அவள் சொல்லிட்டா ரொம்பவே தெளிவா, அவளை வந்து நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது எக்காரணம் கொண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சதீஷ்க்கும் உண்மையாளுக்கும் அப்படி தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொல்கிறீங்க, அரிசி இப்படியா சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக என்னோட பொண்ணை இதுக்கப்புறம் வந்து கல்யாண விஷயத்தில் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், நான் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் யாருமே அவளை வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம், அவளோட விருப்பம்தான், இனி அவளோட வாழ்க்கை அவளே முடிவெடுத்துக்கிறதா சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசிக்கு இப்போதைக்கு தானே நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, கண்டிப்பாக போக போக அரசியோட மனநிலைமை மாறும், நான் அரசிக்காக வந்து எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், அரசிக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், அவளுக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்போதைக்கு அரசியோட மனநிலைமை எப்படி வேணால் மாறலாம், அப்புறம் மறுபடியுமே வந்து எதனாலும் உங்கள் அம்மா பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அம்மா, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, இல்லை இல்லை அவங்கள பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் வேணால் அரசிக்கிட்ட பேசுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷ் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இல்லை அரசி வந்து என்கிட்ட ரொம்பவே தெளிவாக பேசிட்டா, இப்போ இருக்கிற நிலைமையில அரசிக்கிட்ட நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ரொம்பவே ஏமாற்றத்தோட இங்கே சதீஷும் அவங்க அம்மாவும் வந்து கிளம்புறாங்க.
கோமதி இருந்துக்கிட்டு அன்னைக்கு இந்த அம்மா என்ன பேச்சு பேசுச்சு, இப்போது வீடு தேடி மறுபடியுமே உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அரசியை பொண்ணு கேட்டு வந்திருக்குதே, கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை சரியா, அவங்கள திட்டி எதுவுமே ஆக போகிறதில்ல, நம்மளே அரசியை தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தோம், நடந்த விஷயங்கள்லாம் அப்படி, சரி இதுக்கப்புறம் யார் இதை பற்றி பேச வேணாம், இதை கேட்டால் அரசி வந்து ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. குமரவேல் பேசினதையே பாட்டி வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. இப்போ குமரவேல் உண்மையாகவே திருந்திட்டான். குமரவேலுக்கு நம்ம அரசியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக அரசியை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. எப்படினாலும் நம்ம தான் இந்த விஷயத்தில் எதுனாலும் பண்ணணும். கண்டிப்பாக வந்து இத்தனை வருஷமாக இந்த 2 குடும்பமும் பிரிஞ்சு இருந்துச்சு. அரசி மூலமாச்சும் இந்த குடும்பம் ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரூம்குள்ளே நம்ம குமரவேல் வந்து அரசியை நினச்சி ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க. அரசி, உன்னை போயிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னா அரசி, என்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கோபமாக வருது. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உன்னை மகாராணி மாதிரி நான் வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன். ஒரு வேலையை சக்திவேல் வந்து வெளியே போயிருக்கிறாரு. அங்கே சக்திவேலுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து சக்திவேலை வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. என்னப்பா பையனை வளர்த்து வச்சிருக்கிற, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்துருக்குறான். அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பெரிய மனசு தான், உன் பையனுக்கு வந்து வாழ்க்கையை பிச்சையாக போட்டுது. அது மட்டும் இல்லாமல் உன் பையன் அந்த பொண்ணு காலில் கூட விழுந்திருக்கிறானே, நியூஸில் எல்லாமும் இதுதான் இப்போ போயிட்டுருக்குது, நீ பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சக்திவேலுக்கு செம்ம கோவம் வருது. கேட்குறவங்களெல்லாம் செம்மையாக பிடிச்சி திட்டி விட்றாங்க. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, போயிட்டு இருந்தால் பாருங்கள், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுனீங்கன்னா அவ்வளோதான் வகுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு மொத்த கோபத்தையுமே இங்கே வீட்டில் உள்ள பொம்பளைங்க கிட்ட தான் வந்து காட்டுறாரு. என்னங்க, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன், வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டீங்க, சரி எதனாலும் டீ காஃபி எதனாலும் போட்டு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சக்திவேல் அப்படியே கத்த ஆரம்பிச்சுறாங்க. விஷம் இருந்துச்சுன்னா கொண்டு வா, அதை குடிச்சிட்டு பேசாமல் செத்துறேன், உன் பையன் பண்ண வேலைக்கு என்னால் வெளியே தலை காட்ட முடியலை, உன் பையன் பொம்பளை பிள்ளை காலில் விழுந்தால, அதுதான் இப்போ வந்து எல்லா நியூஸ்லேயுமே போயிட்டுருக்குது, எல்லோரும் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ரொம்பவே அசிங்கமாக வெளியவே போகிறதுக்கு எனக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. இங்கே பாட்டியை பிடிச்சி திட்ட எல்லாரும் மேலேயுமே வந்து கோவத்தை காட்டியிருக்கிறாரு சக்திவேல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமரவேல் இருந்துக்கிட்டு அங்கே வராரு. குமரவேலை பார்த்துக்கிட்டு, நீலாம் இருக்கிறதுக்கு பேசாமல் செத்துடலாண்டா, என் மானத்தை மொத்தமாக வாங்கிட்ட, உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் தான் இல்லை விஷத்தை குடிச்சு சாகணும், உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது, பேசாமல் நீ வந்து அந்த பிள்ளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு பேசாமல் நீ வந்து ஜெயிலே இருந்திருக்கலாம், இல்லை உன் உயிரையே விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. உடனே குமரவேல் இருந்துக்கிட்டு, இப்போ என்னப்பா என்ன எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான், சின்ன பிள்ளையிலேருந்து என் மனசில் வந்து விஷத்தை வளர்த்துட்டீங்க, அதனால தான் நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எப்படியோ தெரிஞ்சிட்டேன், இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்குது, அரசி காலில் விழுந்தது எனக்கு ஒன்றும் அசிங்கமாக தெரியலை, நான் மனசார அவள் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டேன், உங்களுக்கு அது அசிங்கமாக இருந்ததுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ இந்த வீட்டில் நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுறேங்க, நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி மாறி எல்லாருமே, ஏன்பா இப்படிலாம் வந்து நீ பேசுகிற, இங்கே சக்திவேலை வந்து திட்டுறாங்க. இத்தனை நாளே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்குது, கொஞ்சம் சக்திவேல் கொஞ்சம் நீ அமைதியாக இருக்கிறியா, சும்மா அவன் மேலே கோவத்தை காட்டிகிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குமரவேல் இருந்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியுமே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணணும்னு நினைக்காதீங்க, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது அரசி கூட மட்டும்தான், இதுக்கப்புறம் அரசிக்காக தான் என் வாழ்க்கை முழுவதும் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சக்திவேலுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது, பயங்கர கோவப்படுறாரு. என்ன நினச்சிட்ருக்குற, அவள் காலில் விழுந்ததுக்கே எனக்கு இன்னுமே வந்து அவ்வளோ கோவம் இருக்குது, உன் மேலே இப்போ அவளை கல்யாணமே பண்ணிக்கிற போகிறேன், அவளுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறியா, உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருச்சு, நீலாம் ஏன் பிள்ளை தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்க்கு வந்த மாதிரி சக்திவேல் கோவத்தில் பேச, உடனே குமரவேல் வந்து கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, ஏன் முடிவு இதுதான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரசியோட குடும்பத்தை பழி வாங்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து சொல்ல, இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு குமரவேலை பலார்னு ஒரு விட்டுறாரு. என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கிற, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திருப்பி அடிக்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது, இங்கே பாருங்கள்,
நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் எதனாலும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் பேசிட்டு போயிடுறாரு. இங்கே சக்திவேலு பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்துவேலுமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. முத்துவேல் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சக்திவேல் வந்து சொல்கிறாரு. இவனை என்னென்ன சொல்ல வர வர இப்படி மாறிட்டானே, பயந்துட்டான் போல, அதனால் அவன் வாட்டில் என்னென்னமோ சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே, விட்டா நாளைக்கே அந்த அரசியை வந்து கல்யாணம் பண்ணி உண்மையாகவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான் போலையே அப்படின்னு வந்து புலம்புறாரு. இங்கே முத்துவேலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியும். என்னண்ணே நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ வந்து அமைதியாகவே இருக்கிற, எதுவுமே பேசாமல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னடா பேச சொல்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே குமரவேல் இருந்துக்கிட்டு அவங்களோட பெரியப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. பெரியப்பா, இதுக்கப்புறம் வந்து அரசியை வந்து எதுவுமே தப்பாக பேசணும்னு சொல்லிடுங்க இவர்கிட்ட. சும்மா அரசி காலில் விழுந்ததே வச்சு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாரு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு பொண்ணு காலில் விழுந்தா ரொம்பவே அவ்வளோ அசிங்கமா, அவள் எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்குறா. அவள் காலில் விழுந்ததை வந்து நான் வந்து ரொம்பவே பெருமையாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு தன்னோட நிலைமையை வந்து எடுத்து முத்துவேல் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. இங்கே சக்திவேல் கிட்ட, இங்கே பாரு, நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இதை பற்றி நீ எதுவும் பேசாத அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா வந்து வேகமாக வராங்க. இப்போ எதுக்கு இவ இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இங்கே மாறி எல்லாருமே வந்து என்ன என்ன சுகன்யா, இப்போ என்ன சொல்ல வந்திருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, அங்கே நடக்கிற எந்த விஷயமும் இங்கே தெரிய வேணாம், சரியா? அதனால் நீ எதுவும் இங்கே வந்து சொல்லாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டே கேட்க, இந்த மாதிரி அந்த உமையால் இருக்கிறாங்களே, அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதுக்கு? அதான் அரசி குமாரவேல் விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சுல்ல நியூஸ் மூலம். அதை பார்த்துட்டு தான் மறுபடியுமே அரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா வந்து சொல்லி வந்திருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டே கேட்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அரசிக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டா, அதனால் அவங்க ரொம்பவே ஏமாற்றத்தோடு திரும்பிட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம குமரவேலுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு இன்னமும் அந்த வீட்டில் கல்யாணம் நடக்குது, கருமாதி நடக்குது, இதுக்கப்புறம் வந்து அது எனக்கு தேவையில்லை, இவன் பண்ண விஷயத்தை என்னால் மறக்க முடியாமல் நான் வந்து வெளியே கூட போக முடியாமல் இருந்துகிட்ருக்கிறேன், நீ வேற சுகன்யா, இங்கே பாரு, இதுக்கப்புறம் வந்து எதுவுமே நீ வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்து கூட சொல்ல, என்ன உங்களுக்காக ரொம்பவே சூடான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் இப்படிலாம் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, இருக்கிற டென்ஷனில் எதுனாலும் கத்தி விட்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரவேல் இருந்துக்கிட்டு நம்ம அரசிக்கிட்ட எப்படினாலும் பேசணும், நம்ம மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து அரசிக்கிட்ட வந்து கொட்டி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இங்கே வெளியே கிளம்பி போகிறாரு. எங்கள் பாட்டியுமே வந்து மாறிக்கிட்டு, இங்கே பாரு மாறி, இப்போ குமரவேல் வந்து ரொம்பவே மனசு மாறிட்டான், மனசார அவன் திருந்திட்டான், இப்போது அரசி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கூட ஆசைப்பட்றான், அவன் தலையெழுத்து எப்படியோ அரசி தலையெழுத்து எப்படியோ 2 பேரும் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும், அந்த கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உண்மையாகவே அரசி இந்த வீட்டுக்கு வந்தால் உண்மையாகவே ரொம்பவே சந்தோஷம்தான். அரசி பண்ண விஷயம் அப்படி, உண்மையாகவே அரசி இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கல, அவள் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெய்வம் மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசி வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு, இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கோயில் வரையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு நானும் வரவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அம்மா, நான் என்ன சின்ன பிள்ளையா, நான் போயிட்டு வரேன், இங்கே பக்கத்தில் தானே, நான் போனதும் திரும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம அரசி வெளியே போகிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குமரனுமே பார்த்திங்கன்னா அரசிக்கே தெரியாமல் அரசி பின்னாடியே வந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சாமியெல்லாம் கும்பிட்டு இங்கே அரசி வந்து இருக்கிறாங்க. நம்ம அரசி என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குமரவேல் பார்த்திங்கன்னா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்குறாங்க. அந்த டைமில் இங்கே வந்து உமையாலும் அவங்களோட பையனும் வராங்க. இங்கே அரசியை பார்த்ததுமே அப்படியே வந்து சதீஷ் வந்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றாரு. அரசிமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசி இருந்தால் என்ன பண்ண சொல்கிறா, அதான் தெளிவாக சொல்லிட்டாங்களா உங்கள் வீட்டில் தான் அரசிக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா கட்டாயம்லாம் படுத்தக்கூடாது, இல்லை நான் அரசிக்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சதீஷ் போயிட்டு வந்து அரசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எங்கள் அரசி இருந்துக்கிட்டு என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து கேட்குறாங்க. அடுத்து உமையால் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி, என்னம்மா அரசி, என்ன தான் இப்போது நீ முடிவில் இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதான் அப்பா கிட்ட தான் என்னோட முடிவை சொல்லிட்டேல, உங்கள்கிட்ட சொன்னாங்களே, அப்புறம் எதுக்காக மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, ஓவாயிலேயே வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா
கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்ல அதான். இல்லை இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுற விருப்பமே கிடையாது. நிறையா விஷயங்கள் என் லைஃப்பில் வந்து நடந்துருச்சு. அதிலிருந்து என்னால் இப்போ வரைக்குமே வெளியே மீண்டு வர முடியல. அது மட்டும் இல்லாமல் என் மனசில் வந்து குமரவேலை தான் நான் வந்து மனசார வந்து நினச்சிருந்தேன். இப்பயுமே வந்து அவன் மேலே எனக்கு அவ்வளோ கோபம் இருக்குது. ஆனாலுமே அவ என் மனசில் ஒரு ஓரமாக இன்னும் இருக்க தான் செய்றா. அவ வேணா என்கிட்ட வந்து பொய்யா வந்து பழகியிருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல. அவன உண்மையா தான் வந்து காதலிச்சேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க. இத கேட்ட உண்மையாலும் சதீஷும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இத கேட்ட குமரவேல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாரு. "சரி அரசி, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா எனக்கு வந்து குடுத்து வைக்கல. சரி, நீ நல்லா இருந்தா போதும். எத பத்தியும் யோசிக்காத. உனக்கு புடிச்சத பண்ணிட்டு நீ சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க உமையாலும் அண்டு சதீஷும் வந்து கிளம்பிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டு நம்ம குமரவேல் வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. "எப்படிப்பட்ட பொண்ண வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே! இதுக்கப்புறம் வந்து நம்ம அரசி கையில கால்ல விழுந்தாவாச்சும் எதுனாலும் பண்ணி நம்ம அரசிய வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அவள நல்லா பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப குமரவேல் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசி குமரவேல ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குமா? மன்னிச்சு ஏத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான, ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.